நான் ஒரு மருத்துவர். இந்த வருஷம் என் தேர்வில் தேர்ச்சி பெற முடியுமா? நிறைய கடன் இருக்கிறது. 4:26 4:26 AM பிரியதர்ஷினி 3:10:92 4:26 AM 4:26 AM 26 AM பிறந்த இடம் சிரம்பான். தனுசு ராசி மூல நட்சத்திரம். செவ்வாய் நல்லா இருந்தா தான். செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலமாக வளர்பிறை சந்திரனோட சேர்ந்து கேதுவோட இணைவுல சூட்சுமோட சூப்பரா தானங்க இருக்காரு. லக்னம் நல்லா இருக்கு. லக்னம் 2 டிகிரி. லக்னம் 2 டிகிரி. இந்த 2 டிகிரி லக்னத்தை நான் சந்தேகப்படுவேன். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல லக்னாதிபதி 3ஆம் இடத்துல மறைந்து பரிவர்த்தனையா இருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். இவர் செவ்வாய் ஒரு அளவுக்கு நல்ல தன்மையில இருக்காரு. குரு சனியை பார்க்கறது மிகப்பெரிய நல்ல விஷயங்க. கிட்டத்தட்ட 8 டிகிரிலே பார்க்குறாரு. சரி, யோக தசை நடந்தால் நினைச்ச வேலை கிடைக்கும். இப்போ சந்திரன் வராரு. சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கிறாரு. திக்பலமாக இருக்கிறார். செவ்வாயினுடைய அமைப்புகளில் ராகு 4ஆம் இடம், குரு லக்னத்தில் இருக்காரு. செவ்வாய் சந்திர தசையே அவயோக தசைங்க. ஆனால் என்ன, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாருன்றது ஒரு நல்ல விஷயம். 3 டிகிரி சனியோட சேரல. 3 டிகிரி ராகுனாக்கா அப்போ இந்த கிரகண அமைப்பு முடிஞ்சிருச்சு. வளர்பிறை சந்திரன் லாபத்தில் இருக்காரு. ஆமாம், மருத்துவ அமைப்பு முதல் நிலை சுபத்துவம் சனி, 2வது நிலை சுபத்துவம்னா திக்பலமான இவர் புதனுமே சுபத்துவமாக தான் இருக்கிறாரு, பரிவர்த்தனையாக இருக்காரு. இதில் மருத்துவர் வேலை கிடைக்குமா? தேர்ச்சி பெற முடியுமா? தேர்ச்சி பெற முடியுமா? அஷ்டம சனி அமைப்புகள் இல்லை, கோச்சார அமைப்புகள் இல்லை. தேர்ச்சி பெற முடியும்னா சந்திர தசை முடிஞ்சோடனே அடுத்து செவ்வாய் தசை வரக்கூடாத தசையாச்சே. சரி, ஆமா, அவயோக தசையில நம்மளுடைய முயற்சிகள் டல்லாகும்னாலும் கூட 4ஆம் இடத்தினுடைய தன்மை என்ன? படிக்க வைக்கிறது. படிக்கிற விஷயத்த கிடைக்க வைக்கிறது. கன்னி சுபத்துவமா இருக்குல்ல. அப்ப என்ன, 2027 உங்களால நீங்க நினைச்ச விஷயத்த பண்ணிக்க முடியும். 2027 பிப்ரவரிக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் மதிக்கத்தக்க ஒருத்தரா இருப்பீங்க. அது செவ்வாயுடைய புதனுடைய கலப்பு தன்மையில இருக்கும். சரிங்களா? சில நேரத்தில் பார்த்தா இன்சூரன்ஸ் கம்பெனியில் போயிட்டாங்க, இன்சூரன்ஸான விஷயத்துல பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஏதோ மிக்ஸ் விஷயத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆயிருவீங்க, கவலைப்படாதீங்க. 8:10:84 திருமணம் எப்பொழுது நடக்கும்? 4:05 PM கிளாங்ல பிறந்திருக்காங்க. அதே ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 2ஆம் இடம், சுக்கிரன் இவங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிருந்தா சில மாதிரியான அமைப்புகள்ல திருமண அமைப்பு தாமதமாகும். ஓகே, 5ஆம் இடத்தை இவரு பாக்குறாரு. சுக்கிரன் சனியோட உச்சனோடு சேர்ந்திருக்காரு. இது ஒரு நல்ல தன்மை தான். கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில சனியோட சேர்ந்திருக்கிறது தப்புனாலும் கூட சுக்கிரனுக்கு சந்திராதி யோகம் இருக்கு. ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான். 11ஆம் பாவகம் வலுத்து மங்கள யோகத்துல இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய தசைன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர தசை வருது. சரி, கேது தசையில புதன் புக்தி ஜூலை, கேது தசையில சனி புக்தி நடந்ததுன்னா, கேது தசை சனி புக்தி, சனியே சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு. சனியே சுக்கிரனுடைய அமைப்புகள்ல ஆமா சில விஷயங்கள் ஜாதகங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? நல்ல பௌர்ணமி சந்திரன் இந்த இடத்துல 7.5 சனி நடக்குது. இதுல நீங்க மகர லக்னமா இருந்தா ஒரு பலன், இந்த லக்னமா கும்ப லக்னமா இருந்தா ஒரு பலன். நீங்க கொடுத்த டைம், ஏன்னா மலேசியால ரொம்ப டைம் ஓடுறது ரொம்ப ரேருங்க. 10 பேர் பார்த்தா ஒரு 2 பேருக்கு தான் டைம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சில நேரத்துல அதுவும் இருக்காது. சரி, கும்ப லக்னமாக இருந்தால் சுக்கிரனோட ஒரே டிகிரியில சேர்ந்து இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஒரு மாதிரியான தன்மையை இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு கேது திசையில. ஓகேங்களா? இப்ப என்ன, உறவுகள் அமைப்புகள்ல சின்ன சலசலப்பு இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சுக்கிரன் பலவீனமாக இருந்தாலும் சந்திர அதியோகத்துல இருக்காருன்றதுனால திருமணத்தை கொடுத்தாகணும். 7ஆம் இடம் குருவின் பார்வையில இருக்குன்றதுனால திருமணம் நடந்தாகணும். சில நேரங்கள்ல என்ன, நம்ம இதை திருமணம்னு அக்செப்ட் பண்ணிக்காம சில ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். தாலி கட்டினா தானுங்க திருமணம், ரிஜிஸ்டர் பண்ணா தானுங்க திருமணம்ன்ற மாதிரி நம்ம வச்சுட்டு ரிலேஷன்ஷிப் விஷயத்துல இருப்போம் பாருங்க. அப்போ திருமணம்ன்றது நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே அது திருமணம்ன்ற கணக்குல வரும். சரிங்களா? இந்த இடத்துல அடுத்து வருவது சுக்கிரன் தசை. சுக்கிரன் பலவீனமா இருக்கிறாரு முதல்ல, அதுக்கப்புறம் சந்திராதி யோகத்துல ஸ்ட்ராங்கா வராரு அப்படின்ற தன்மைகள்ல இங்க உங்களுக்கு திருமணம் நடந்தே ஆகணும். சுக்கிர தசை முதல்ல டல் பண்ற மாதிரி பண்ணாலும் பிற்பகுதியில நல்லது பண்ணணும்ன்றதுனால இந்த 7.5 சனி சில அறிமுகங்களை கொடுத்து சுக்கிர தசையில திருமண அமைப்பையே கொடுக்கோங்க. சரிங்களா? சுக்கிர தசையில திருமண அமைப்பை கொடுக்கும். நவாம்சத்திலையும் பாருங்க சனியோட தான் சேர்ந்திருக்கிறாரு. முதலில் திருமணம் உறவுகளால இல்ல முதல்ல ரிலேஷன்ஷிப்னால கடுமையான அமைப்புகள்ல டிஸ்டர்ப் ஆகிறது தான் அந்த சுக்கிரனுடைய முதல் பலன். அதுக்கு பிறகு அவரே ஒரு நல்ல தன்மை அமைப்புகள்ல இருக்கிற கிளாங்க விட்டு தள்ளி வெளியே தூரமாக செட்டில் பண்ற மாதிரியான வாழ்க்கை அமைப்பு கொடுப்பாரு. கண்டிப்பா செட்டிலும் ஆகுவீங்க. சரிங்களா?